ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. போன வீடியோவில் நம்ம HTML டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கால் ஸ்பேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் லாகின் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் மோஸ்ட்டாக லாகின் பேஜ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஒன்று யூசர் நேம் அண்ட் அனதர் ஒன் பாஸ்வேர்டு. ஸோ இந்த 2 ஃபீல்டும் நீங்கள் கொடுக்கறத பொறுத்து தான் டேட்டாபேஸில் போய் வேலிடேட் ஆகிட்டு வெதர் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணிட்டு வரும் டேட்டாபேஸ்லேருந்து. ஸோ இந்த 2 இன்புட் ஃபீல்ட்ஸும் நம்ம ஒரு ஸ்டைலிங்லாம் இல்லாமல் ப்ளைனாக ஒரு HTML எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ப்ளைன் HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு விஎஸ் கோடில் ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டிங்கன்னா இந்த எம்எட் அப்ரிவேஷன் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பாய்லர் பிளேட் கோட் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு HTML டேகு, ஹெட் டேகு, பாடி டேகு. ஸோ ஹெட் டேக்கில் நம்ம டைட்டில்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அதுதான் ப்ரௌசர் டேபில் டாப்பில் வருது. இதுவே இந்த மெட்டா டேப் அப்படின்னா இதெல்லாம் மெட்டா டேட்டா சம்மந்தப்பட்ட டேப். ஸோ இப்போ நம்ம டைட்டில் ஜஸ்ட் மாற்றிக்கலாம், சும்மா லாகின் ஃபார்ம் அப்படின்ட்டு. அண்ட் பாடியில் நம்ம ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது லாகின் ஃபார்ம்ன்றதுனால நீங்கள் எனிவேஸ் ஒரு போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது எந்த மெத்தடை கால் பண்ணணுமோ அந்த மெத்தடை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இது இந்த HTMLோட ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் வரும்போது நம்ம இந்த ஆக்ஷன் மெத்தட் என்ன பண்ணுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் டேக்குள்ளே நீங்கள் இன்புட் டேக் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இன்புட் டெக்ஸ்ட். சின்ஸ் நீங்கள் ஒரு லாகின் ஃபார்ம்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் அண்ட் ஐடி கொடுத்துக்கிறேன். நான் யூசர் நேம்ன்ட்டு நமக்கு ஒரு யூசர் நேம் ஃபீல்டு தேவை, அதேமாரி ஒரு பாஸ்வேர்டு ஃபீல்டு தேவை. இன்புட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 2 இன்புட் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். இதையே நீங்கள் ஸோ நான் ஆல்ரெடி இமேஜ் டேக் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன அப்போது எல்லா HTML எலமெண்ட்ஸுக்குமே ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும். ஆனால் இமேஜ் டேக்லாம் ஜஸ்ட்டு அது சிங்கிள் டேக் தான், அதுக்கு க்ளோசிங் டேக் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்புட் டேக்கும் அதேமாரி ஒரு டேக் தான். இதுக்கு நீங்கள் ஒரு க்ளோசிங் டேக் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் லேபிள்ன்ட்டு ஒரு டேக் கொடுத்துக்கலாம். ஸோ லேபிள்ன்றது இந்த இன்புட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நேம் மாதிரி. ஸோ லேபிள் ஃபாரில் எந்த இன்புட்டுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணுமோ அந்த இன்புட்டோட ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் ஃபாரில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் லேபிளில் நம்ம யூசர் நேம் அப்படின்ட்டு ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பாஸ்வேர்டுக்கும் ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே யூசர் நேம் ஸோ சேம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்தமாரி இருக்குது. நான் இங்கே பாஸ்வேர்டுன்றத டெக்ஸ்ட் மாற்றிடுறேன்.
ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்புட் ஃபீல்ட்ஸ்க்குமே ஃபீல்ட் நேமும் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ சின்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் லைனில் வேணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு பிஆர் டேக் போட்டுக்கலாம். ஸோ தட் இது வந்து அடுத்த லைனில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா இன்புட் ஃபீல்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இன்புட் ஃபீல்ட்ஸ்லேயே வந்து ஒரு இன்ட் மாரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் என்டர் யூசர் நேம். அதேமாதிரி பாஸ்வேர்டுக்கு ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உட்காந்துரும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹிண்ட் வந்து இதாகிடும். அதே நேரத்தில் பேக் ஸ்பேஸ் அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹிண்ட் வந்து திரும்ப வந்துடும். பாஸ்வேர்டு இன்புட் டைப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸாக தான் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு பாஸ்வேர்டு எப்படி ஒர்க் ஆகுமோ அது வந்து யூசருக்கு வந்து டைப் பண்ணும்போது விசிபிளாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஐ யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவீங்க. லாகின் ஃபார்ம், இன்புட் அண்ட் இன்புட் டேக் வச்சு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து இதோட கம்ப்ளீட் சப்மிட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இதோட ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் HTML வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.